ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க லெமன் பீசஸை போடுவோம். உள்ளே போட்டுருந்தோம். உள்ளே போட்டுருங்க சார். ஓகே. அதுக்கடுத்து மென்ட்டு புதினா ஓகே 2-3 இதில் போடுறோம். அடுத்து அதை ஸ்பீஸ் பண்ணுறோம். லைட்டாக க்ரஷ் பண்ணுறோம். லைட்டாக க்ரஷ் பண்ணுறோம். ஓகே. அப்போ தான் ஃப்ளேவர் அதில் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் 2 ஸ்பூன் போடுறோம். சுகர் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், என்னென்ன போட்டுக்கலாம். 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம மொஜிட்டோ பார்த்திங்கன்னா ப்ளூ பராக்கு ஃப்ளேவர் வச்சுருக்கோம். இது எல்லா ஷாப்பிங்குமே கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து இந்த சிரப்பில் ஃப்ளேவர் நிறைய ஃப்ளேவர்ஸ் மொஜிட்டோ. ஆமாம். இதில் வந்து இந்த மூடியை நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஓகே. இந்த சிரப்பில் 2 மூடி ஊற்றுறோம் சார். ஓகே. ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வச்சிடலாம். அதுக்கடுத்து சோடா, பிளெயின் சோடா சார். லெகர் பிளெயின் சோடா. அது எந்த ஃப்ளேவராக தான் போதும், பிளெயின் தான், எந்த பிராண்டாக தான் போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர். இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேலே முடியும். மேலே தானாக ஏறுற மாதிரி அந்த சோடாவோட இது இந்த மின்ட்டில் லெமனில் மேலே வந்துச்சு பாருங்கள். ஓகே. அதுக்கடுத்து சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கோம். இது கூட ஆப்ஷனல் தான், ஆனால் இது போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு கூலிங் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்க்கவே கொஞ்சம் டெலிஷியஸாக இருக்கும். ஓகே. மிக்ஸ் பண்ணுறோம், திரும்ப மிக்ஸ் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட், நம்ம நார்மலாக ஸ்ப்ரைட் எல்லா கடையிலையும் கிடைக்கும். சும்மா சிம்பிள் மெத்தட் சார். திரும்ப ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் கியூப் வச்சுருக்கேன் சார். ஐஸ் கியூப் வந்து போட்டுக்கலாம். ஐஸ் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அப்படியே ஐஸ் கியூப் போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்க லெமனை சும்மா அதை டெக்கரேட்டிவாக மேலே மிக்ஸ் பண்ணிட்டு சூப்பர். லாஸ்ட்டாக ஸ்ட்ரா வச்சிட்டோம்னா ஓகே. சூப்பர். நல்லா இருக்கா சார்? ஓகே. அருமையாக இருக்குது சார். பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சார், நல்லாயிருக்கும். டேஸ்ட் கூட 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி இடத்துலலாம் எல்லா இடத்துலையுமே எடுக்கும் சார். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இது, அவ்வளோதான். ஓகே. சாப்பிட்டீங்கன்னா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.